தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் டிவியில் நிறைய ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்ன்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் டிவியில் ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வச்சிருக்க டிவி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்மார்ட் டிவி எம்ஐ டிவி 5X. ஸோ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் நெக் பேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளஸ் பூம் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கேமிங் ஜாய்ஸ்டிக் PlayStation 4 ஜாய்ஸ்டிக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் இப்போ மொபைல் ஆண்ட்ராய்ட் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, இல்லை எக்கோ டாட் வச்சுருக்கீங்கனாலும் தாராளமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவியில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவியோட செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. ஸோ அந்த டிவி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் அண்ட் அக்சசரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் அக்சசரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான புது டிவைஸ் நீங்கள் எதாவது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன். நான் ப்ளூடூத் மூலிமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் ரசித்து பார்த்தேன். ஸோ பேஸ் எஃபெக்ட் முதற்கொண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பூம் ஹெட்செட்லாம் கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0க்கு மேலே இருக்கிறதுனால ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி, கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆட் அக்சசரிஸ் கொடுக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பேர் கொடுத்தீங்கன்னா அன்பேர் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ளூடூத் டிவைஸை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிங் மோடுக்கு போயிடணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ இதுக்கு ஆட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து சர்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட டிவைஸ் வந்து பேர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் பேரிங் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காகவே பேரிங் மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து பேர் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது, நான் பேர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிவைஸ் வந்து பேரிங் மோடுக்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டிவைஸோட பேர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எந்த சாங்ஸ்க்கு நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூடூத் டிவைஸில் கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிவைஸ் இப்போ பூம் ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறதுனாலும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பற்றி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ப்ளூடூத் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஜி பூம் ஹெட்செட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளூடூத் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அக்சசரிஸில் போய்ட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ ஏகேஜி பூம் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளோட ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நோ காப்பிரைட் மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம பாஸ் கூட பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ ப்ளூடூத்தோட வால்யூம் கண்ட்ரோல் கூட இதில் கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் போட்டிருக்கீங்கன்னா நம்ம மொபைலில் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் மொபைலில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ டாட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு அலெக்ஸா டர்ன் ஆன் ப்ளூடூத் சர்ச்சிங் அப்படி சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டிவியில் போய்ட்டு மறுபடியும் சேம் அதே மெத்தட் தான். ஸோ ப்ளூடூத் சர்ச் கொடுங்க, ஆட் டிவைஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் சர்ச்சிங் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிவைஸோட நேம் காமிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேலே. ஸோ வந்து ப்ளூடூத்தோட டிவைஸ் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், பேர் கொடுக்குறேன். Connected to Mi TV mode 0. Now that you're paired, next time just say connect my phone.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அதுவே சொல்லிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், மியூசிக் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ என்னோட டிவியில் ஓடலை, என்னோட அலெக்ஸாவில் ஓடுது. அலெக்ஸா வால்யூம் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்ஸாலேருந்து ப்ளே ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். அலெக்ஸா வால்யூம் 1. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம கனெக்ட் பண்ண போகிற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் இல்லைனா வேணா கேம் ஜாய்ஸ்டிக் ஏதாவது நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட PS4 ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா PSCயும் இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோடனே இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவியில் போய்ட்டு ப்ளூடூத் ஆப்ஷனுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் நார்மல் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் ராங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜாய்ஸ்டிக் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ அதே ரிமோட் ஆக்சசரிஸ் ஆட் ஆக்சசரிஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோலோட நேம் காமிக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேம்ஸர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கோடாட் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா PS4 ஜாய்ஸ்டிக், கேம்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்ட் ஜாய்ஸ்டிக்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளே ஸ்டேஷன் 4 ஜாய்ஸ்டிக் உங்களை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கனெக்ட் பண்ண பாருங்கள் என்னோட கண்ட்ரோல் எல்லாமே அதுக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் வந்து பேட்னு வருது பாருங்கள். இப்போ நான் இந்த ஜாய்ஸ்டிக்கில் நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலாக மாறும் பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஜாய்ஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுறது அப்படியே ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஜாய்ஸ்டிக் தான் ரிமோட்டாக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இங்கே விஷயமே, ஓகேங்களா. இப்போ நீங்கள் எதாவது கேம்ஸ் எதாவது விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் கேம்ஸ் கூட விளாடிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் ஒரு ஸ்பீக்கர் அவுட் ஆகிடுச்சு இல்லை இறைச்சல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் சவுண்ட் பார் இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கி நீங்கள் இது மாதிரி ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதாவது டிவியில் கேம்ஸ் எதாவது விளாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணி கேம் ஜாய்ஸ்டிக் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணி ரேசிங் கேம்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு எதாவது விளாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பூமெட் செட்டை பொறுத்த வரைக்கும் பூமெட் செட்டு, அதுக்கப்புறம் நெக் பேண்டு இல்லை TWS எனிதிங் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பசங்க வந்து வீட்டில் படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பட் அதே சமயத்தில் நீங்கள் மூவியும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் மூலிமா நீங்கள் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி முக்கியமாக ஒன்று மறந்துட்டேன். ஸோ இந்த டிவைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இந்த டிவியில் வந்து அட்வான்ஸ் டிவியில் ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது. ப்ளூடூத் இல்லாத டிவைஸ்க்கு அதாவது டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.